வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது. கிட்டத்தட்ட 274 பேர் இறந்தாங்க. அந்த விமான விபத்தை நேரில் பார்த்த உள்ளூர் வாசி ஒருத்தர் பிபிசி நியூஸுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லியிருக்காரு. அதாவது விமானம் மேலே எழும்ப முடியாமல் தடுமாறிய போது அது அகமதாபாத் பஸ் நிலையத்தில் விழுகிற மாதிரி இருந்ததுதான். ஆனால் விமானி மீண்டும் முயற்சி செய்து மேலே எழுப்புகிற போது வேப்பமர கூட்டத்தில் போய் மோதி அந்த விமானத்தினோட டயர் மோதினதுனால அது தடுமாறி அந்த விமானம் மருத்துவமனை விடுதியில் போய் மோதினதா சொல்றாரு. அவர் சொல்றாரு, அந்த விமானிக்காக நான் தலை வணங்குகிறேன். அது அகமதாபாத் பஸ் நிலையத்தில் விழுந்திருந்ததுன்னா இன்னும் நிறைய பேர் இறந்திருப்பாங்க, இன்னும் பழி அதிகமாக இருக்கும். அதனால விமானி சுதாரித்து மீண்டும் மேலே எழுப்ப முயற்சி பண்ணாரு. அப்போதான் அந்த விமானம் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானு சொல்றாரு. நல்லா பார்த்தீங்களா கேட்டப்ப, நன்றாக பார்த்தேன். விமானம் பஸ் நிலையத்தில் விழுகிற மாதிரி இருந்து மீண்டும் முயற்சி செய்து மேலே எழுப்புகிற போது அந்த விமானத்தினோட டயர் வேப்ப மரத்தில் மோதி அதுக்கு பின் தான் விபத்து நடந்துன்னு சொல்கிறார். சில நேரத்தில் பார்த்துருப்போம், பஸ் டிரைவர் ஹார்ட் அட்டாக் வரும்போது முயற்சி செய்து எப்படியாவது பிரேக் போட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்க. அது மாதிரி சாகிற நேரத்தில் கூட இந்த விமானி எப்படியாவது விபத்தை தவிர்த்தணும்னு நினச்சிருக்காரு. அவர் நீளமான ஓடுபாதை கிடைக்காதனால வேப்ப மரத்தில் மோதி தடுமாறி இந்த மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு. இது ஒரு துரதிர்ஷ்டமான செயல் தான். இருந்தாலும் விமானி சாதுரியமாக செயல்பட்டிருக்கார் என்பது இந்த நியூஸ் மூலம் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.